இப்போ ஆம்பள பசங்கலாம் சொல்லுவாங்கல்ல, ஆம்பள பசங்கள குறை சொல்லிட்டே இருப்போம். எப்படின்னா, அ பாத்ரூம்குள்ள போனா கூட ஃபோன் யூஸ் பண்றாங்க, அப்படியெல்லாம் சொல்றாங்கல்ல. ஆனா, பொண்ணுங்களெல்லாம் பார்த்துக்கங்க, மேரேஜ் ஆனவங்க, ஆகாதவங்க. இந்த குழந்தை பொறந்தா, அந்த குழந்தைய கையில வச்சுட்டு எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தெரியும் அப்படிங்கிற மாரி, ஃபோன வச்சுட்டு எப்படியெல்லாம் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும், வீட்டு வேலை முதற்கொண்டு செய்றாங்க. இப்போ ஏர்பட்ஸ் வந்துடுச்சு, ஹெட்செட்டு அந்த யூடியூப் மூலியமா கனெக்ட் பண்ணிக்கிறது. யூடியூப்ல ப்ளூடூத் அந்த மாரிலாம் நெறைய விஷயம் வந்துருச்சுங்களா? அதெல்லாம் ஈஸியா யூஸ் பண்றாங்க. அப்போ மொபைல் பார்க்குறப்போ அப்படிதான். அந்த ஃபோன் இப்படி கையில வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பண்றாங்க. அப்போ பொண்ணுங்ககிட்டயும் ஒரு சில அடிக்ட் இருக்கு. இது நான் ரொம்ப நாள் யோசிச்சது. எனக்கும் சேர்த்து தான். ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நெறைய நாள் யூஸ் பண்ணாம இருந்து, இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிட்டேன். நான் வீடியோஸ்லயும் கூட போட்டிருப்பேன். அ அது ஒரு ரூல்ஸா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப எப்படிங்க ஏதாவது ட்ரிங்க் பண்ணா, இப்போலாம் மருந்து சாப்பிட்டா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க அப்படிங்கிற மாரி, ஃபோன் பார்த்தாவே ஏதோ ஒண்ணு நடந்து நம்ம கண் எரியணும், வலிக்கணும் அந்த மாரி நடந்துச்சுன்னா எல்லாருமே சரியாயிருவோம்னு நெனைக்கிறேன். அந்த ஃபோனுக்குள்ளேயே கிடந்து சாகுறோம். யாரெல்லாம் அப்படி இருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த ஃபோன் வச்சுட்டு எல்லா வேலையும் இப்ப லேடீஸும் முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பசங்கள மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த மாரி போயிட்டு இருக்கு. யார் எல்லாரும் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ண முடியும், பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்படிதான் இருந்தேன். இப்ப கொஞ்சம் திருந்திட்டேன். தேங்க் யூ.